ஏய் காய்ஸ், இந்த உலகம் முழுக்க இருக்கிற கேமர்ஸ்க்கான பெரும் எதிர்பார்ப்பு என்னன்னா மைன்கிராஃப்ட் மூவி எப்போ வரப்போகுதுன்றது தான். அதுக்கான மூவி டீசர் இன்றைக்கி வெளியே வந்திருக்கு. கூடவே தமிழ் டப்பில் வர இந்த படம் வரப்போகுது. சரி வாங்க, இந்த மூவி டீசரில் அப்படி என்ன தான் சொல்லியிருக்காங்க பற்றி இந்த வீடியோவில் பார்த்துடலாம். இந்த ட்ரைலரில் ஃபஸ்ட்டாக காமிக்கிறது எமா மைரிஸ். இவங்களை ஏகப்பட்ட பேருக்கு தெரிஞ்சிருக்கும், ஏன்னா வெட்னஸ்டே ஆடம் சீரீஸில் இவங்க ஒரு முக்கியமான ரோல் நடிச்சிருப்பாங்க. இந்த மூவியில் அடுத்து ஒரு முக்கியமான ரோல் ப்ளே பண்ண போகிறது டேனியலி. அப்புறம் இவர் எத்தனை பேருக்கு தெரியும் சொல்லுங்கள்? இவர் தாங்க நம்ம டிசியோட அக்வாமேன். இதுலேயும் ஒரு முக்கியமான கேரக்டர் நடிச்சிருக்காரு. அதுவும் மைன்கிராஃப்டோட ஐகானிக்கான நம்ம ஷீப்பு தான். அதுவும் பிங்க் கலரில் இருக்குது. வேறு இந்த உலகத்துக்கு வந்தால் இப்போ தான் பிங்க் கலரில் ஷீப்லாம் பார்க்குறேன். அப்புறம் இவங்க எல்லாருமே தேடி ஒரு பிக்லின் படையை அவங்களுக்கு தேடி வந்திருக்கு. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இவங்க தான் வில்லனாக இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அப்புறம் நம்ம அக்வாமேன், அதாங்க ஆத்தர் கரி. அவர் கிராஃப்ட் பாக்ஸில் ஏதோ கிராஃப்ட்லாம் பண்ணிகிட்டு இருக்காரு. பின்னாடி பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட டிஎன்டிலாம் வேறு இருக்குது. அப்புறம் இந்த வேர்ல்டுக்குள்ளேயே ஒரு பெரிய வில்லேஜும் அதுக்குள்ளே ஒரு மேலே மேன்ஷன் இருக்கிற மாதிரி காமிச்சிருக்காங்க. அப்புறம் சின்ன பையன் நடிச்சிருக்கிற செபாஸ்டினும் இந்த படத்தில் ஒரு முக்கியமான ரோல் ப்ளே பண்ணுறாரு. அடுத்து ஒரு சீனில் பிக்லின் ஆர்மி ஒன்று கூட்டமாக ஒரு வில்லேஜை கேப்சர் பண்ணுறதுக்காக வந்துருக்குதுங்க. அடுத்து ஒரு விஷயமா மைன்கிராஃப்டோட க்ரீப்பருமே இந்த படத்தில் காமிச்சிருக்கிறாங்க. அடுத்து ஒரு ஷாட்டில் இவங்க பேசிகிட்டு இருக்கும்போது திடீர்னு ஒருத்தன் டெலிபோர்ட் ஆகி வரான். இவங்க யாரா நீ புதுசாக இருக்கான்னு கேட்டால், என்னையாடா யாருன்னு கேட்குறீங்க, நான் தான்ப்பா ஸ்டீவ் அப்படின்னு சொல்கிறான். மைன்கிராஃப்ட் விளையாடுறவங்களுக்கு ஸ்டீவ் யாருன்னு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். ஏன்னா நம்ம மைன்கிராஃப்ட் விளையாடும்போது நம்ம ஸ்டீவாக தான் விளையாடுவோமே. இதில் ஸ்டீவுக்கு ரொம்ப அதிகமாக வயசாகிட்டு இருக்கோம். ஏன்னு தெரியல, மேபி படத்தில் கூட சொல்லலாம். இப்போ காமிக்கிற இந்த 4 பேரும் உண்மையான வேர்ல்டுலேருந்து இந்த வேர்ல்டுக்கு டெலிபோர்ட் ஆகி வந்த மாதிரி இந்த டீசரில் காமிச்சிருக்காங்க. கூடவே இன்னும் ஏகப்பட்ட கேரக்டர்ஸ் காமிப்பாங்கன்னு நினைக்கிறேன். இந்த டீசர்லேயே ஏகப்பட்ட மைன்கிராஃப்ட் கேம்ஸ்குள்ளே இருக்கிற கேரக்டர்ஸை காமிச்சிட்டாங்க. எக்ஸாம்பிள் சொல்லப்போனால் உல்ஃபு, ஷீப்பு, பிக்லின், இது மாதிரி ஏகப்பட்டதை காமிச்சிட்டாங்க. ஆனால் வில்லேஜை காமிச்சாலும் வில்லேஜஸ் யாருமே காமிக்கல. மேபி வரப்போகிற படத்தில் மைன்கிராஃப்ட் கேம் கூட இருக்கிற மற்ற என்பிசி கேரக்டர்ஸ் எல்லாத்தையுமே காமிப்பாங்கன்னு நான் நம்புகிறேன். ஃபைனலாக இந்த படம் அடுத்த வருஷம் 2025 ஐமேக்ஸில் வெளியே வரப்போகுது. கூடவே தமிழ் டப்புலையும் வரப்போகுது. சரி ஓகே காய்ஸ், இதான் இந்த டீசர் ஃபுல்லாமே சொல்லியிருக்காங்க. கூடவே மைன்கிராஃப்ட் யாரெல்லாம் விளையாடிருக்கீங்க, யாருக்கெல்லாம் மைன்கிராஃப்ட் பிடிக்கும்னு சொல்லி கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா நான்லாம் மைன்கிராஃப்டை தொடர்ந்து பல மணி நேரம் விளையாடிருக்கேன். நான்லாம் மைன்கிராஃப்ட்டுக்கு ஒரு பெரிய ஃபேன் பாய்னே சொல்லலாம். இந்த வீடியோ இதோட முடியுது. உங்களை அடுத்த ஒரு வீடியோவில் பார்க்குறேன். அது வரைக்கும் பாய். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கைஸ்.